ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் பேராற்றலுடன் தேவர்களை அடக்கி வாட்டத் தொடங்கினான். அவன் கொடுமையால் தேவர்கள் தாங்க முடியாமல் இறுதியில் சிவபெருமானின் திருவடிக்கே வந்து காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பித்தனர். தேவர்களின் துயரத்தை கேட்ட சிவபெருமான் மிகுந்த கோபமடைந்து தன் மூன்றாவது கண் திறந்தார். அதிலிருந்து பொங்கி எழுந்த 6 தீப்பொறிகள் உலகையே எரியச் செய்தது. அந்த வெப்பத்தை யாராலும் தாங்க முடியாததால் அக்னிதேவன் அந்த தீப்பொறிகளை எடுத்துக்கொண்டு சரவண பொய்கை என்னும் புனித நீரில் வைத்தான். அவ்வாறு நீரில் விடப்பட்ட தீப்பொறிகள் 6 சிறு குழந்தைகளாக வெளிப்பட்டன. அவற்றை தேவகன்னியர்கள் அன்போடு பராமரித்து வளர்த்தனர். நாளொன்றில் அந்த 6 சிறுவர் இணைந்து ஒரே உருவமாகி வல்லமையுடனும் அழகுடனும் முருகன் எனத் தோன்றினார். பின்னர் சிவபெருமான் தன் மகனாகிய முருகனிடம் சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். பார்வதி தேவியும் சக்தியாலான தெய்வீக வேலையை முருகனுக்கு அருளினார். அந்த வேலின் பேராற்றலால் முருகன் போர் புரிந்து சூரபத்மனை வெற்றி கொண்டு வதம் செய்தார். அவ்வாறு தேவ உலகை அசுரனின் அச்சத்திலிருந்து விடுவித்த முருகன் தேவர்களின் தலைவராக